ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்க கோரிக்கை. மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம். இந்தியாவின் ஊழல் மையமாக புதுச்சேரியை மாற்றிவிட்டனர். காங்கிரஸ் பாத யாத்திரையில் பொதுச் செயலாளர் வேணுகோபால் பேச்சு. ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பால்குட ஊர்வலம். 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு. ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் வருடாந்திர நிர்வாக குழு கூட்டம். ஆட்சியர் தலைமையில் திட்டங்கள் விவாதிக்கப்பட்டது. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் அனுப்பியுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம், காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 8 மீனவர்கள் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 6 மீனவர்கள் என மொத்தம் 14 மீனவர்கள் விசைப்படகில் கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இலங்கை கடற்படையினரால் 14 மீனவர்களும் கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக தலையிட்டு இலங்கை அரசின் மூலம் சிறைப்பிடிக்கப்பட்ட 14 மீனவர்களையும் அவர்களது விசைப்படகுகளையும் பாதுகாப்பாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். இந்தியாவின் ஊழல் மையமாக புதுச்சேரியை மாற்றிவிட்டனர் என்று காங்கிரஸ் பாத யாத்திரையில் பொதுச் செயலாளர் வேணுகோபால் பேசியுள்ளார். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசை கண்டித்து மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் பாத யாத்திரை நடைபெற்றது. இந்த பாத யாத்திரை நிறைவு பெற்றதை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால் பேசியுள்ளார். அதில் பெஸ்ட் புதுச்சேரி என பிரதமர் மோடி கூறியதாகவும், ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் எதையும் பிரதமர் செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அளிக்கவில்லை என்றும், புதுச்சேரி அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பும் இல்லை என தெரிவித்துள்ளார். இதனால் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரியில் இரட்டை இன்ஜின் அரசு நடைபெறுவதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியையும் அரசு செயல்படுத்தவில்லை என்றும், புதுச்சேரி மக்களை என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசு ஏமாற்றிவிட்டது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் போலி மருந்து உற்பத்திக்கு புதுச்சேரி அரசு உடந்தையாக இருந்துள்ளதாகவும், 4 ஆண்டுகளாக போலி மருந்து தொழிற்சாலை புதுச்சேரியில் அனுமதியின்றி இயங்கியுள்ளது. இந்தியாவின் ஊழல் மையமாக புதுச்சேரியை மாற்றிவிட்டார்கள் எனவும், என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசிற்கு வரும் தேர்தலில் மக்கள் சரியான பதிலளிக்க வேண்டும் என்றும், வரும் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் எனவும் பேசியுள்ளார். அவருடைய ஆதரவையும் அன்பையும் தருகின்ற விதமாக இந்த தினம் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலே நீங்கள் பார்த்திருக்கலாம், தொலைக்காட்சியில் எப்படியெல்லாம் இவர் போராடுகின்றார் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 41ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசை பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி காலை முதல் மகாயாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. கெங்கையம்மன் குளக்கரையில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுநகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு வந்து தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி, விழுப்புரம், திண்டிவனம், கடலூர், சென்னை உள்ளிட்ட ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜெயபாலன் என்கின்ற ஜெயமூர்த்தி, நாகலட்சுமி, சதீஷ் என்கின்ற முத்துகிருஷ்ணன், ஆறுமுகம், அருள்ஜோதி, சக்கரவர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர்.
ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் வருடாந்திர நிர்வாக குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் ஏழை நோயாளிகளுக்கு மேம்பட்ட சுகாதார சேவையை வழங்குவதற்காக ரோகி கல்யாண் சமிதி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றும் இதனுடன் ஏழை நோயாளிகளுக்கு பணமில்லா சிகிச்சை அளிக்க ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் சுரக்ஷா யோஜனா திட்டமும் செயல்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டங்களின் வருடாந்திர நிர்வாக குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மற்றும் அரசியல் அமைப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்றது. 2 புகழ்பெற்ற குடிமக்கள் உட்பட RKS மற்றும் ABPMJAY குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்றனர் மற்றும் 2 திட்டங்களின் செயல் திட்டங்களும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தின் முடிவில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நோயாளிகளின் நலனுக்காகவும் மருத்துவமனை மேம்பாட்டிற்காகவும் முன்னுரிமை அடிப்படையில் அனைத்து செயல் திட்டங்களும் செலவிட வேண்டும் என வலியுறுத்தினர். முதலியார்பேட்டை தொகுதியில் LJK கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நிர்வாகிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி அமைச்சர் ஜான்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இவ்விழாவில் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு தொகுதியைச் சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக கட்சியின் நிர்வாகிகள் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள், பெண்கள், அணி உறுப்பினர்கள் மற்றும் பலர் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நலத்திட்ட உதவிகள் மூலம் மக்களுக்கு ஆதரவு வழங்குவதில் LJK கட்சி தொடர்ந்து முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் 2 பேர் மோசடி கும்பலிடம் 46,000 இழந்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தே பகுதி நேர வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பிய அப்பெண் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக 39,000 முதலீடு செய்துள்ளார். பின் அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்றபோது முடியாமல் போயுள்ளது. இதேபோல் தேங்காய் திட்டை சேர்ந்தவர் 7,000 என 2 பேர் மோசடி கும்பலிடம் 46,000 இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ஆளும் NR காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசை கண்டித்து மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் பாத யாத்திரை நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆளும் NR காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசை கண்டித்து மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கடந்த மாதம் 21ஆம் தேதி முதல் பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது. தொகுதிதோறும் காங்கிரசார் பாத யாத்திரையாக சென்று NR காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசின் செயல்பாடுகளை விமர்சித்துள்ளனர். பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளையும் அரசு மீது சுமத்தி வருகின்றனர். இந்த பாத யாத்திரையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி, அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோர் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் பங்கேற்கவில்லை. கடந்த 2ஆம் தேதியுடன் பாத யாத்திரை முடிவடைந்த நிலையில் பிப்ரவரி 17ஆம் தேதி ராஜீவ்காந்தி சிலையில் இருந்து காமராஜர் சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி சந்திப்பு வரை நிறைவு பாத யாத்திரை நடைபெற்றது. மேலும் தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அருகே காங்கிரசார் திரண்டனர். அங்கிருந்து அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் தலைமையில் பாத யாத்திரையாக புறப்பட்டனர். ராஜீவ்காந்தி சிலைக்கு வேணுகோபால் மாலை அணிவித்தார். இதனைத் தொடர்ந்து காமராஜர் சாலை வழியாக பாத யாத்திரை வந்தடைந்தது. பாத யாத்திரையின் முன்புறம் இளைஞர் காங்கிரஸ், சேவா தளம், மகளிர் காங்கிரசார் சீருடை அணிந்து காங்கிரஸ் கொடியை ஏந்தி நடந்து வந்தனர். பின்புறம் காங்கிரஸ் தலைவர்கள் வேணுகோபால் தலைமையில் அணிவகுத்து வந்தனர். இந்த பாத யாத்திரையில் மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முதுநிலை துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, கமலக்கண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், பாலன், கார்த்திகேயன், பொதுச் செயலாளர் கருணாநிதி, தனுசு, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா உட்பட பலர் பங்கேற்றனர். காமராஜர் நகர் பகுதியில் LJK நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அதன் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். காமராஜர் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிகளைச் சேர்ந்த லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர், காமராஜர் நகர் தொகுதியில் தான் போட்டியிடுவது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது என்றும், இந்த தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்றும் உறுதியளித்துள்ளார். விரைவில் காமராஜர் நகர் தொகுதியில் நிரந்தரமாக குடியேற உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 24 மணி நேரமும் மக்கள் தன்னை நேரில் சந்திக்கலாம் எனவும், காமராஜர் நகர் தொகுதியின் வெற்றி பிரம்மாண்ட வெற்றியாக அமைய வேண்டும் என்றும், மேலும் புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றுவது தங்கள் இலக்கு என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார்.
கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறதுக்கு அனைத்து எஃபர்ட்டும் போட்டு கண்டிப்பா ஒரு வெறும் சாதாரண வெற்றி இல்லாம மிகப்பெரிய வெற்றியை நம்ம ஆசைப்படுற மாதிரி புதுச்சேரியை ஒரு சிங்கப்பூரா மாற்றுறதுக்கு இது ஒரு முதல் அடியா செஞ்சு நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட கடமையை கரெக்டாக செஞ்சு உங்களுக்கு முழு நேரம் என்னோட சப்போர்ட்டை நான் கொடுத்துருக்கேன். வேளாண் துறையில் இயற்கை வேளாண்மை திட்டத்தின் கீழ் மண்புழு உரம் தொட்டி அமைப்பதற்கு விவசாயிகள் தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தோட்டக்கலை இணை வேளாண் இயக்குநர் சண்முகவேலு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் மற்றும் மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் மூலம் தோட்டக்கலை இயற்கை வேளாண்மை திட்டத்தின் கீழ் மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுக்கை அமைப்பதற்கு விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை மானிய விலையில் அமைப்பதற்கு விண்ணப்பித்த தகுதியான விவசாயிகளின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கை செய்வதற்காக தங்கள் பகுதிக்குட்பட்ட உழவர் உதவியகங்களில் அறிவிப்பு பலகையில் வரும் 23ஆம் தேதி வரை ஒட்டப்படுகிறது என்றும், மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையத்திலும் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இப்பட்டியலில் ஏதேனும் ஆட்சேபனை இருப்பின் வரும் 23ஆம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை தமிழ்தாய் நகரில் அமைந்துள்ள புறாக்குளம் தூர்வாரும் பணி தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நகராட்சி ஆணையர் பாஸ்கரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை தமிழ்தாய் நகர் பகுதியில் உள்ள புறாக்குளம் தூர்வாரும் பணிகள் மற்றும் குபேர் திருமண மண்டபம் திறப்பு விழா தொடர்பாக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி புதுச்சேரி நகராட்சி ஆணையர் பாஸ்கரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்த சந்திப்பின் பொழுது பொதுமக்கள் சுகாதார நலனை கருத்தில் கொண்டு விரைந்து புறாக்குளம் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளவும் சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். மேலும் குபேர் திருமண மண்டபம் பணிகளை விரைவாக முடித்து வரும் வாரங்களில் திறப்பு விழா நடத்தி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். இந்த சந்திப்பின் பொழுது செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் யுவராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் இருந்தனர். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். இரு பணிகளையும் வரும் வாரங்களில் நிறைவு செய்து தருவதாக நகராட்சி அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,200 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ் 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.